ருத்ரன் தொடர்கிறது. நான் சொல்வதை அன்போடு கேளுங்கள் என்று கூறினார் சௌனகாதி. முனிவர்களே, திரங்காரியும் துஷ்டர்களையே விரும்புகிற அரக்கனுமான ராவணன் பூர்வத்தில் கைலாசகிரியில் சிவபெருமானை ஆராதித்து பெருமான் பிரத்யட்சமாகாமையால் ஹிமோத்கிரியின் தென் திசையில் உள்ள ஒரு வனத்தில் குண்டம் தோண்டி அதில் அக்னி வளர்த்து அதன் அருகே பார்த்திவலிங்க பிரதிஷ்டை செய்து அந்த குண்டத்தில் ஹோமம் செய்தான். அப்போதும் சிவபெருமான் காட்சி அளிக்காததால் தன் தலைகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றாக அறுத்து 9 சிரங்கள் வரையில் ஹோமாக்னியில் இட்டான். அப்போதும் சிவ தரிசனம் கிடைக்காததால் ராவணன் தன் 10வது தலையையும் வெட்டிக்கொள்ள உடைவாளை எடுக்கும்போது சிவபெருமான் மனம் தாழாது பிரத்யட்சமாகி ராவணனது கையை பிடித்து கொண்டு, உனக்கு நான் பிரசன்னமானேன், உனக்கு விருப்பமான வரங்களை கேள் என்றார். அதற்கு ராவணன், மகேஸ்வரரே, என் மீது நீர் தயை கொண்டு பிரசன்னமாகி இருந்தால் எனக்கு பகைவருக்கு இழைக்காத வலிமையை தந்து நான் அறுத்தெறிந்த என் சிரங்கள் எனக்கு மீண்டும் உண்டாகவும் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினான். அடியாருக்கு எளியரான சிவபெருமான் அவன் இஷ்டப்படி அபரிமிதமான பலமும் முன்போல 10 தலைகளும் பெரும்படி செய்து நோயற்ற வாழ்வையும் தந்து அருளினார். ராவணன் அவ்வரங்களை பெற்றுக்கொண்டு சிவபெருமானை பணிந்து விடை பெற்று தன் நகரத்திற்கு சென்றான். இதை அறிந்த தேவர்களும் முனிவர்களும், ஆகா, அந்த ராவணனால் இனிமேல் நமக்கு என்ன துன்பங்கள் விளையுமோ என்று நினைத்து பயந்தனர். என்ன செய்வோம், எங்கே போவோம்? ராவணனிடம் துஷ்டர்களான அரக்கர்கள் எல்லாம் சகாயம் செய்து கொண்டு இருக்கிறார்களே, எத்தகைய காரியத்தையும் சாதிக்க வல்லமை உடையவனாக இருப்பானே என்று துக்கித்து கொண்டிருந்தார்கள். அப்போது நாரத முனிவர் அங்கே வந்தார். தேவர்கள் அவர்களை வணங்கி, திரிலோக சஞ்சாரியே, சகல காரியங்களையும் நிறைவேற்றத்தக்க ஆற்றல் கொண்டவரே, துஷ்டனான ராவணன் சிவப்பிரசாதம் அடைந்து விட்டான். ஆகையால் எங்களுக்கு கஷ்டமுண்டாக்க சித்தமாக இருக்கிறான். அவன் எங்களை துன்புறுத்தினால் நாங்கள் எங்கே போவோம் என்று வருந்தினார்கள். அதற்கு நாரத முனிவர், தேவர்களே, மகரிஷிகளே, நான் ஒரு உபாயம் சொல்கிறேன் என்று கூறி அங்கிருந்து புறப்பட்டு மகதி என்ற வீணையை மீட்டிக்கொண்டே சென்று ராவணனை சந்தித்தார். நாரத முனிவர் அவனை நோக்கி, ராவணா, சிவபூஜையை பக்தியோடு நீ செய்து வருவது குறித்து எனக்கு மெத்த மகிழ்ச்சி. நீ ஒரு கிருதார்த்தன். உன் மீதுள்ள பிரியத்தால் ஒன்று கேட்கிறேன், அதை நீ சொல்ல வேண்டும். இவ்வளவு மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்டார். அவரை ராவணன் உற்று நோக்கி, நாரதரே, நான் சிவார்ச்சனை செய்து பரமபதியின் அனுகிரகத்தால் பெரும் வல்லமை பெற்றிருக்கிறேன் என்றான். அதற்கு ராவணா, நீ சிவபெருமானை எப்படி அர்ச்சித்தாய்? நீ எனக்கு ஆப்தனாகையால் அதை சொல்ல வேண்டும் என்றார். நாரத முனிவரே, நான் பூர்வத்தில் கைலாயகிரியை அடைந்து பெரும் தவம் செய்தேன். யான் செய்த அருந்தவத்திற்கு சிவபெருமான் தரிசனம் தராததால் அங்கிருந்து புறப்பட்டு ஹிமாலய மலையில் தென் திசையில் உள்ள வனம் ஒன்றில் கிரீஷ்ம காலத்தில் பஞ்சாக்னி மத்தியிலும் மழை காலத்திலும் வெயிலிலும் குளிர்காலத்திலும் ஜலத்திலும் இருந்து தவம் செய்தேன். அப்படி தவம் செய்தும் சிவபெருமானுக்கு என் மீது தயை உண்டாகவில்லை. அதனால் எனக்கு பெரு வருத்தம் உண்டாயிற்று. நான் பார்த்திவலிங்கத்தை அந்த புஷ்பங்களால் அர்ச்சித்து நிவேதனம் செய்து சிவப்பிரீத்தியான யாகங்களையும் செய்தேன். அப்போதும் சிவபெருமான் காட்சி அளிக்காததால் துக்கம் மிகுந்து செயலற்று என் தவத்தை நிந்தித்து கொண்டு அந்த யாகாக்னியில் என் பிராணனையே விட்டுவிட வேண்டும் என்று கருதி சிரங்களை சந்தனாதிகளால் அலங்கரித்து ஒவ்வொன்றாக அறுத்து 9 சிரங்களை ஹோமம் செய்து 10வது தலையும் அறுத்து எறிய உத்தேசமானேன். அப்போது சிவபெருமான் ஜோதிஸ்வரூபனாய் பிரசன்னமாகி, தலையை அறுக்க வேண்டாம் என்று என் கையை பிடித்து கொண்டு, உனக்கு வேண்டும் வரத்தை கேள் என்றார். அப்போது நான் அவரை தரிசித்து உலகத்தில் உள்ளவர்களை எல்லாம் ஜெயிக்கத்தக்க பலத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டேன். அவர் அப்படியாகுக என்று வரம் கொடுத்து என் சிரங்களை மீண்டும் பழையபடி உண்டாகச் செய்து நோயின்றி வாழ்க என்று வாழ்த்தி தயவுடன் பார்த்தார். அந்த சிவப்பிரசாதத்தால் யாவும் எனக்கு கிடைத்தன. அந்த வரத்தை கேட்டதும் நான், மகாதேவா, இவ்வாறே தாங்கள் இங்கு கோயில் கொண்டிருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தேன். சிவபெருமான் வைத்தியநாதேஸ்வரர் என்ற பெயருடன் அங்கேயே எழுந்தருளி இருக்கிறார். பிறகு நான் சிவபெருமானை வணங்கி திரிலோகத்தையும்
வென்று கைப்பற்ற விரும்பி வந்தேன் என்றான். உடனே நாரதர் புன்சிரிப்போடு, அசுரேசா, உனக்கு இதமான வார்த்தைகளை சொல்கிறேன். சிவபெருமான் நீ கோரியபடி உனக்கு வரங்கள் கொடுத்ததாக சொன்னாயல்லவா, அவ்வாறு கொடுத்தது உண்மை என்று எண்ண வேண்டாம். அந்த சிவபெருமான் விஷபானம் செய்து தன்னை மறந்தவராகையால் அவற்றை நீ நம்பலாமா? ஆயினும் அவர் கொடுத்த வரம் கைகூடுமா கைகூடாதா என்பதை நான் சொல்லும் காரியத்தை செய்து பரீட்சித்து அதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். நீ எனக்கு அன்பன், அதனால் சொல்கிறேன் என்றார். அதாவது, உன் வல்லமையை பரிசோதிக்க நீ எவ்வாறாயினும் சிவபெருமான் வீற்றிருக்கும் திருக்கைலாய மலையை உன் கைகளால் தூக்கி எடுக்க வேண்டும். நீ அதை தடையின்றி எடுத்தாயானால் அவர் உனக்கு கொடுத்த வரங்கள் கைகூடியிருக்கின்றன என்று நினைத்து அம்மலையை மீண்டும் முன்னிருந்தபடியே வைத்துவிடு என்றார். ராவணன் அவர் சொன்னதை சத்தியமாக நம்பி கைலாயகிரிக்கு விரைந்து வந்தான். அங்கு சிவபெருமான் பிரமத கணங்களுடன் கொலுவீற்றிருப்பதும் பிரமாதி தேவர்கள் சேவை செய்து கொண்டிருப்பதும் கர்ப்பாந்தத்திலும் சிறிது கூட அசையாததாகவும் உள்ள அவ்விரதகிரியை தன் 20 கரங்களாலும் அசைத்து எடுத்தான். அதனால் அந்த மலையில் இருந்த மரங்கள் எல்லாம் குலுங்கின, அருவிகள் வழி தவறின, பிரம்மன் தன் நிலை தவறி விழுந்தான், விஷ்ணு மூர்ச்சை அடைந்தார், தேவர்கள் பிரமத கணங்கள் முனிவர்கள் முதலில் யாவரும் தம்மை மறந்து இறந்தவர்களைப் போல் ஆனார்கள். அப்போது சிவபெருமான் இது என்ன என்று யோசித்தார். பார்வதி தேவி சிவ சந்நிதானத்திலேயே அவர் பக்கத்திலேயே இருந்ததால் நிர்பயமாக சிரித்து சிவபெருமானை பார்த்து கைகூப்பி வணங்கி, சுவாமி, தங்கள் சீடனான ராவணனுக்கு பெருவலிமை உண்டாக வரம் கொடுத்தீர்கள். அவன் யோகிதை மிகுந்தவனாகையால் தக்க பயன் உண்டாயிற்று என்றாள். உடனே சிவபெருமான் ராவணன் மீது கோபம் கொண்டு, ராவணா, உன் கரங்களை சங்கரிப்பதற்காக ஒரு புருஷன் ஜனித்து அவற்றை விரைவில் சங்கரித்து விடுவான் என்று சாபமிட்டார். அங்கு வந்திருந்த நாரத முனிவர் அதை கேட்டு மகிழ்ந்தார். ராவணனும் கைலாய மலையை பழையபடியே வைத்துவிட்டு சிவபெருமான் தனக்கு கொடுத்த வரம் கைகூடியது என்று கருதி கர்வத்துடன் தன் வழியே சென்று அன்று முதல் உலகத்தை துன்புறுத்தி தன் ஆகியை சிரித்து வந்தான். அதுவே வைத்தியநாதேஸ்வர மகிமை. இந்த மகாத்மியத்தை கேட்டவர்களுடைய பாவங்கள் நீங்கும். இனி போகேஸ்வர ஜோதிர்லிங்க மகிமையையும் அதன் உற்பத்தியையும் சொல்கிறேன் என்றார் சூதமுனிவர். நன்றி, வணக்கம். ருத்ரன் தொடரும். தயவு செய்து ஷேர் செய்யுங்கள். எல்லோரும் பயனடையட்டும்.